அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யோகம் எந்தெந்த நட்சத்திரம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான யோகம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும், வருமானம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும், நினைப்பது நடந்தேறும். ஸோ இன்னைக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான நாள். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்க எடுத்த வேலைகளை பார்த்தீங்கன்னா நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயமான நாள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே விலகும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல்வாதிகள் சிலருக்கு புதிய பொறுப்பு எல்லாமே கைகூடும். முயற்சி வெற்றியாகும். அரசு வழியில மேற்கொண்ட முயற்சி பலன் தரும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய திறமை எல்லாமே வெளிப்படும். தெய்வ அருள் கிடைக்கும். நினைத்ததை செய்து முடிப்பீர். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி லாபமாகும். எண்ணம் நிறைவேறும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கடகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டிய நேரிடும். செலவு அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு நெருக்கடியும் அதிகமாகும். முன்னோர் வழிபாடு நன்மையை தரும். பணிபுரியும் இடத்தில் நிதானமாக இருப்பது நல்லது. இன்று யாரிடமும் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதனால் பிரச்சனை உருவாகும். பொதுவாக சந்திராஷ்டமம் இருந்தாலே அன்னைக்கு நம்ம தெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த சந்திராஷ்டமத்திலேருந்து நம்மளால விடுதலை பெற முடியும். ஸோ கடகராசிக்காரர்கள் இன்று தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான நாள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். முயற்சி எளிதாக நிறைவேறும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. வரவேண்டிய பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று நினைப்பதை சாதிக்கும் நாள். போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் அகலும். உடல்நிலை சீராகும். மற்றவரின் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவீர். எதிர்பார்த்த வரவு வரும். எதிர்ப்பு விலகும் நாள். மனக்குழப்பம் நீங்கும். முயற்சியில் வெற்றி ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும். நேற்றைய நெருக்கடி விலகும். உங்கள் வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர். பணத்தேவை பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர். எளிதாக முடிக்க வேண்டிய வேலை இழுபறியாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க பணிபுரியும் இடத்தில் வேலை பளு ஏற்படும். முயற்சியில் வெற்றி அடைவீர். மனதில் உற்சாகம் உண்டாகும். தொழிலில் இருந்த தடை விலகி வருமானம் அதிகரிக்கும். முன்னோரை வழிபட நன்மை அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். வரும் வருவாயை கொண்டு நெருக்கடிகளை சரி செய்வீர். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும். உங்கள் செயலில் வேகம் அதிகரிக்கும். கையில் எடுத்த வேலையை செய்து முடிப்பீர். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர். உங்கள் முயற்சி ஆதாயம் தரும். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இன்று. சாமர்த்தியத்தால் தொழிலில் இருந்த போட்டி விலகும். உங்கள் முயற்சி லாபமாகும். வரவு செலவில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வீர். குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர். முன்னோரை வழிபட்டு தெளிவடைவீர். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். போட்டியாளர்களால் சங்கடங்களுக்கு ஆளாவீர். குழப்பம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மற்றவரால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். நீங்கள் நினைப்பது நிறைவேறும். செலவு அதிகரித்தாலும் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். வரவை விட செலவு அதிகரிக்கும்.
எதிர்பார்த்தவற்றில் இழுபறி ஏற்படும்.